தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் சீலாத்திக்குளம் கிராமத்தில் 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிராங்க்லின் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக பெய்து வர்ற கனமழை காரணமாக சீலாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் நட்டிருந்த நஞ்சை அதாவது நெல் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இந்த மழையினால் சேதமடைஞ்சிட்டு இருக்கு. இது குறித்து இந்த பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்க விவசாயிகிட்ட நாம் கேட்கலாம் என்னெல்லாம் பாதிப்பு நேர்ந்திருக்குன்னு. ஐயா வணக்கம், நீங்கள் எவ்வளோ ஏக்கர் நட்டிருக்கீங்க? உங்களுக்கு மழையால் என்னென்ன பாதிப்பு? நாங்கள் சுமார் 10 ஏக்கர் நட்டிருக்கோம். இந்த 10 ஏக்கர் நட்டு மழை பிந்தி பெய்தன் காரணமாக இப்போ பிந்தி நட்டிருந்தது. அந்த காலத்தில் மழை பெய்யாமல் பிந்தி பெற்றதுனால நாங்கள் பிந்தி நட்டிருந்தோம். பிந்தி நட்டு இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் மழை எங்களை அறுக்க முடியாமல் பண்ணுது. இப்போ இது அறுக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் கரெக்டாக 13 நாள் ஆகுது. என்னோட மழை பெய்யுது. மழை தொடங்கி 13 நாள். இந்த 13 நாளையில் நெல் முளைச்சி வீணாயிட்டு இதை ரைஸ் மில்லையும் நாங்கள் கொண்டு கொடுக்க முடியாது. இதை கொடுத்தாலும் இதை வாங்க மாட்டோம். இதை நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதை வீட்டில் கொண்டு சாப்பாட்டுக்கு வச்சு கொடுக்கணுனாலும் அதுக்கும் ஆகாது, வைக்கவும் முடியாது. மழை ஒரு 3 நாள் வெறிச்சால் கூட இதை அறுத்துருவானா 3 நாள் வெறிக்கவே இல்லை. இதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. நிலம் இந்த கையில் தான் இருக்குது. நெல்லெல்லாம் முளைச்சது எல்லாம். இதை இங்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி போட்டிருக்கு. இனிமேல் இதை நாங்கள் அறுக்கணுனாலுமே இனி மேல்படி நாங்கள் இன்னும் ஒரு 40,000 ரூபா கொடுத்தா தான் அறுக்க முடியும். இது அறுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இது தமிழக அரசு பார்த்து ஏதாவது ஒரு நிவாரண நிதி கொடுத்தால்தான் மேல்படி நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். இல்லைன்னா நாங்கள் தற்கொலை நிலைமைக்கு தான் போக வேண்டிய முடிவுக்கு வரும். அதாவது இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் தமிழக அரசு விவசாயிகள் மீண்டும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த விவசாயிகளுக்கு ஒரு உரிய நிவாரணம் வழங்கி இவர்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் சீலாத்திக்குளத்திலிருந்து பிராங்க்லின்.